அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியோ புஜி சேனல். நம்ம இன்னைக்கு கிராப் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 கிலோ கிராபை நல்லா மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அரை முடி தேங்காய், 4 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, அதை தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வறுக்காத பச்சையாக அரைச்ச தூள் தான். மிளகுத்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணி பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். மசாலா வாடை பச்சை வாடை நல்லா போனதுக்கப்புறம் நண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேகட்டும்.
அடி பிடிச்சிடாம மட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மிளகுத்தூள் காட்டம் பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணியுமே நல்லா வத்திடுச்சு. நண்டு மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.